அப்பப்ப நீங்க வந்து பார்த்தாதான் இவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. நிறைய பேர் இங்க கொண்டு வந்து விட்டுட்டாலே தன்னோட கடமை முடிஞ்சதுன்னு காணாம போயிடுறாங்க. சில பேர் பொய்யான அட்ரஸ் கொடுத்து எங்களை ஏமாத்திடுறாங்க. அவங்க விட்டுட்டு போனவங்க குணமாயிட்டா கூட கான்டாக்டே இல்லாததால எங்களால தகவல் கூட சொல்ல முடியல. குடும்பம் மொத்தமா நம்மள கைவிட்டுருச்சுங்கிற வேதனையிலேயே அவங்க மறுபடியும் பேஷண்டாவே மாறிடுறாங்க. யாருக்கும் அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதாலதான் வரவங்க எல்லார்ட்டையுமே நாங்க இத சொல்றோம். புரியுது மேடம். என் பொண்ணு நான் அப்படி விட்டுற மாட்டேன். கண்டிப்பா வந்து பாத்துட்டு போவேன் மேடம். நல்லது. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தாய்மா, இந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க. வாமா. என்ன லட்சுமி, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க மேடம். எப்பவும் போல தேவி தான் அமக்களும் செஞ்சா. நான் போய் சொன்ன உடனே அவ சாப்பிட்டா மேடம். என்ன யோசிக்கிறீங்க மேடம்? நமக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியல் ஒர்க்கர் தேவிய இங்க வந்து சேர்த்துட்டு போனாரு. அவ உண்மையான பேர் என்ன, அவ சொந்த ஊர் எது, அவ குடும்பம் எங்க இருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி 4-5 பொண்ணுங்க நம்ம காப்பகத்துல இருக்காங்க. இன்னும் சில பேரை அவங்க சொந்தக்காரங்க தான் விட்டுட்டு போனாங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸும் போன் நம்பரும் போலியானது. பேஷண்ட பத்தி ஏதாவது தகவல் சொல்லணும்னு போன் பண்ணா அப்படி ஒரு நம்பரே இல்லன்னு வருது. அவங்க கொடுத்த அட்ரஸும் தப்பா இருக்கு. இப்படி சொந்தக்காரங்க கைவிட்ட பொண்ணுங்க இங்க 4-5 பேர் இருக்காங்க. அவங்க பத்தின டீடைல்ஸ போலீஸ் கிட்ட கொடுத்து அவங்க குடும்பத்தை தேட சொல்லணும் லட்சுமி. யாரு என்னன்னு தெரியாம நம்ம இங்க ரொம்ப நாள் வச்சிருந்தா தப்பாயிடும். ஒரு இன்ஸ்பெக்டர் நமக்கு ரெகுலரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல மேடம், அவர்கிட்ட இத பத்தி நம்ம பேசி பார்க்கலாம்ல மேடம்? நானும் அவர்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் கரெக்டா அவரை பத்தியே என்கிட்ட சொல்லிட்ட. இப்பவே நான் அவர்கிட்ட போன்ல பேசிடுறேன். சரிங்க மேடம். ஓகே. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க மேடம். உங்க தாய் வீடு எப்படி நடந்துட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க ஒரு 10 பேர் ஆதரவா இருக்கும்போது எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்க போகுது? நீங்க எங்க தாய் வீட்டுக்கு பழக்கமாயி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளேயே எங்களுக்காக நிறையவே செஞ்சிட்டீங்க. உங்கள மாதிரி உதவி செய்யறவங்கள எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அந்த நன்றிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சார். மேடம், எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? பணம் கொடுத்ததோட எங்க கடமை முடிஞ்சதேன்னு நாங்க ஒதுங்கி இருக்கோம். ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டி வச்சு குழந்தைங்க மாதிரி நீங்க தான் பாதுகாக்கிறீங்க. ஆதரவே இல்லாம தெருவுல திரிகிறவங்களையும் கூப்பிட்டு ஆதரவு கொடுக்குறீங்க. சாரி மயிலு. எதுக்குக்கா? இல்ல, நீ என்கிட்ட தானே முதல்ல வீடு கேட்ட. உன் அவசரத்துக்கு என்னால வீடு பார்த்து கொடுக்க முடியல. நானே இதை செஞ்சிருந்தா நீயும் ஜீவா சாரும் இங்க வந்து பேச்சு வாங்குற மாதிரி இருந்திருக்காதுல்ல. சார் அப்படி எல்லாம் பேசுவார்னு எதிர்பார்த்துதான்க்கா நான் இங்க வந்தேன். கோபத்துல கத்தினாலும் அவர் பேசினது எல்லாமே நியாயம் தானே. வருத்தமா இருந்தாலும் அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறாது மயிலு. கல்யாணம் பண்றது உங்க தனிப்பட்ட விஷயம். அவரால முடிஞ்சா உனக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லன்னா முடியலன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு உன் மேல கோவப்படுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. இந்த விஷயத்துல சார் கூட ரொம்ப எல்லையை மீறி போயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நான் அப்படியெல்லாம் நினைக்கலக்கா. அப்பா இடத்துல இருந்து அவர் என் மேல கோவப்பட்டதாதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதையே நினைச்சு சங்கடப்படாதீங்க. கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், அப்படி இப்படின்னு பிரமாதமா இருக்கே மயிலு. நீங்க கொலை பசியில இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. என்ன ஜீவா, எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? மயிலு, இந்த சாம்பாரோட டேஸ்ட் அப்படி இருக்கு மயிலு.
முதல்ல நீ என்ன காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பேசுன்னு சொல்லுது. அதனால நான் எதுவுமே இப்ப பேசுற நிலைமையில இல்ல. பேசிக்கிட்டே சாப்பிட்டேன்னு வைய இந்த டேஸ்ட் என்னால அனுபவிக்க முடியாம போயிடும் மயிலு. அதனால யூ வெயிட், ஐ வில் finish this, okay? என்னாச்சுக்கா? ஏன் உன் முகம் அப்படி போகுது? சாம்பார் அடி இது. உப்பும் இல்ல, ஒரு உரப்பும் இல்ல. காய போட்டு வெறும் தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. போக்கா, அவர் இந்த சாம்பார் எவ்வளவு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாரு தெரியுமா? நீ என்னடானா தண்ணி மாதிரி இருக்குன்ற. உனக்குதான் நாக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நாக்கெல்லாம் செத்து போலடி, உனக்கு தான் மூளையே மங்கி போச்சுடி லூசு. சந்தேகமா இருந்தா நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. இந்தா. என்ன தேவாமிர்த மாதிரி இருக்கா? ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஆனா ஜீவா என்ன ரொம்ப பாராட்டிட்டு போனாரே, அது ஏன்னு உனக்கு புரியலையா? முத தடவையா சமைச்சு கொடுத்திருக்க, உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு ஜீவா சார் அப்படி சொல்லிருப்பாரு. அது உண்மைன்னு நினைச்சிட்டு நீ இதே மாதிரி சமைச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது மயிலு. லட்சியம் தான் முக்கியம்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அதையும் மீறி எல்லாரும் கஷ்டப்படுறது இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு தாண்டி. இது சரியில்லைன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். உன் சமையலால ஜீவா சருக்கு வாழ்க்கையை வெறுக்க வச்சிடாத. ஏங்கா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? பயமுறுத்தலடி, இருக்கிற நிஜத்தை சொன்ன. சரியா சமைக்க வரலன்னு நீ ஒண்ணு வருத்தப்பட்டுக்காத. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. படிப்பு, IPS எக்ஸாம்க்கு தயாராகிறது, வேலைன்னு நீ எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்ப. சமையல் கட்டுக்கு வந்து கத்துக்கிற நேரம் உனக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ இப்படி இருக்க முடியாது. சமையல நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சமையல யார்கிட்ட கத்துக்கிறது? நான் இருக்கேன் இல்லடி, நீ ஏன் கவலைப்படுற? அதான் போன்ல கூட நிறைய பேர் குழம்பு வைக்கிறத பத்தி, சாம்பார் வைக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி தராங்களா, அதையும் பாத்துக்க. சமையல் ஒண்ணும் மலையை புரட்டுற வேலை இல்ல. ஆர்வம் இருந்தா சீக்கிரமாவே கத்துக்கலாம், சரியா? என்னங்க என்னங்க, நான் சொல்றத கவனிக்காம நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? பெத்தவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு ஊரை கூட்டு கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அந்த பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல? அந்த வேதனைய யாராலையும் தாங்க முடியாது இல்ல கஸ்தூரி? இப்ப யாரு திருட்டு கல்யாணம் பண்ணான்னு இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கீங்க? நம்ம மயில் இருக்கால. என்னது நம்ம மயிலா? அவ நம்ம விரோதிங்க, நம்ம புள்ள வாழ்க்கைய அழிக்க நினைச்ச பாவிங்க. அவளை போய் நம்ம மயிலன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லையாங்க உங்களுக்கு? கஸ்தூரி, பர்சனல் பகையெல்லாம் ஸ்டேஷன்ல காட்ட முடியாது. கூட வேலை செய்யறவங்கள நம்ம மயிலு, நம்ம மணி மேல, நம்ம அழகரு, நம்ம பரமன் தான் சொல்ல முடியும். அந்த ஃப்ளோல இங்க சொல்லிட்டேன், அதுக்கு இந்த கத்து கேக்குற? அப்பா, அம்மா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாங்க. சரி, நீங்க அதை விடுங்க. நீங்க மயிலக்காவை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னது? ஆமாடா, மயிலு அந்த ஜீவாவை அவங்க அம்மாவுக்கு தெரியாம திருட்டு தாலி கட்டிக்கிட்டா. என்னப்பா சொல்றீங்க? இதப்ப நடந்துச்சு? 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல இருக்குடா. அவங்க 2 பேருமே அதை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க. மயில் அந்த தாலியோட தான் இவ்வளவு நாளா நடமாடிட்டு இருந்திருக்கா. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவ கெட்ட நேரம் அவங்க அம்மாட்ட வசமா மாட்டிக்கிட்டா. அதனால அவங்க வீட்டுல மிகப்பெரிய ரகலையே நடந்திருக்கு. இதெல்லாம் என்னால நம்பவே முடியலப்பா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. ஏண்டா, நீ அந்த ஜீவாவோட ரூம்ல தானே கொஞ்ச நாளைக்கு இருந்த. அவன் உங்ககிட்ட கூட இதை பத்தி எதுவுமே சொல்லியா? சொல்லலப்பா. அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா.
ஆமா உண்மை தெரிஞ்சதும் அம்மா என்னப்பா செஞ்சாங்க? 2 பேரையும் ஏத்துக்கிட்டாங்களா? என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொலாவாங்களா? அடையாடா 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டா. இவ பேரு ரேணுகா. இவளை இங்க சேர்த்தவங்க ஈரோட்ல இருக்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. மொத்த பேரும் டீடைல்ஸ் சொல்லிட்டீங்களா? ஓகே. ஊரு பேரு தெரியாம 10 பேர் வந்திருக்கிறதா எல்லாரும் சொன்னாரு. முடிச்சாச்சு. ஆனா இங்க 9 பேர் தான் வந்திருக்காங்க. தேவின்னு ஒருத்தி இருக்கா மேடம். அவ இங்க வந்து 6 மாசம் தான் ஆகுது. புதுசா யார பார்த்தாலும் ரொம்ப பயப்படுவா, வெளியவே வரமாட்டா. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வரல. அவளை ரூம்ல போய் நம்ம பார்க்கலாம் மேடம். தேவி, 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 கதவை திற தேவி, தேவி, தேவி. எங்களையும் உள்ள போக விட மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கதவை தட்டி பாக்குறேன். மா, மா கதவை தரமா. பேரு தேவியா? ஆமா. தேவிமா, தேவி, கதவை தரமா. நாங்க உங்களை பார்த்துட்டு உடனே போயிடுறோம். தேவி. அம்மா தேவி, கதவை திறம்மா. தேவி. வேண்டாமா, அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம், விட்டுருங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்ற டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இவளும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மேடம் இப்படி ஆயிட்டா. மேட்டூர் போடுற ரோட்ல தான் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான் இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. ஓகே. அவருக்கும் இவளை பத்தின விவரம் தெரியாது. தேவின்னு நாங்க பேரை வச்சு இவளை நாங்க கூப்பிட்டு இருக்கோம் மேடம். அந்த 10 பொண்ணுங்களோட டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எஸ் மேடம், நாங்க இத வச்சு மேல ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதுல அந்த 10 பொண்ணுங்களோட போட்டோஸ் இருக்கு. பின்னாலேயே அவங்க பேரையும் எழுதி வச்சிருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகே மேடம். கால் பண்றாரு. கால் கட் ஆயிடுச்சு. சரி, நம்மள வர சொல்லிதான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். மேடம், கொஞ்ச நேரம் இவங்களெல்லாம் பார்த்ததே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஆனா நீங்க நாள் முழுக்க இவங்களோட தான் இருக்கீங்க. குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் எல்லாத்தையுமே செய்றீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் மேடம். உங்களை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா மேடம், இவங்க எல்லாரையும் குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது இனிமே உங்க கையில தாமா இருக்கு. கண்டிப்பா மேடம், எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா இவங்களுக்காக செய்வோம். வரும் மேடம். போயிட்டு வாங்க. வரும். வரும் மேடம். இவங்க வந்த நேரத்துக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. முன்னாலதான் அவங்க டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு. யார் மேலயும் இருக்கிற கோபத்தை இவங்க கிட்ட காட்டுறது நல்லா இல்லம்மா. ஏண்டி, அவங்க பட்டது மட்டும் நல்லா இருக்கா? தாலி கட்டிக்கிட்டாலும் என் கனவை நான் மறக்கலன்னு வாய்க்கிழி அன்னைக்கு பேசினால, கனவை மறக்காதவதான் கட்டில் மெத்தைக்கு ஆர்டர் கொடுப்பாளா? அவ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணட்டுமா, நீயே அதுல தலையிடுற? அவ உறவே வேணான்னு வெட்டி எரிஞ்சாச்சு. அவ கனவை துரத்திட்டு ஓடினா என்ன, இல்ல குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிட்டா உனக்கு என்ன? உறவில்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நீயே அவங்கள கண்டுக்கிற. இது பாரு, இதெல்லாம் வேற எங்கேயாவது நடந்திருந்தா நான் ஏண்டி கண்டுக்க போறேன்? இந்த கர்மம் எல்லாம் ஏன் கண்ணு முன்னாடி நடக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. வீட்டை விட்டு துரத்துனதுமே வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிருந்தா நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். திரும்ப இங்க வந்து என் உசுர வாங்கிட்டு இருக்குதுங்க.
இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்க போறேன்னே தெரியல. ச்சே. ஏன் தம்பி, இந்த விஷயம் நிஜமாவே உனக்கு இப்பதான் தெரியுமா? ஏமா அப்படி கேக்குறீங்க? நீ அந்த துரோகியோட ஒரே ரூம்ல தானே தங்கி இருந்த. அவன் செஞ்ச திருட்டு கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையா? இல்லம்மா, 2 பேரும் அப்பப்ப ரகசியமா பேசிக்கிறத நான் பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கலம்மா. உனக்கு எப்படி இருக்குன்னா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அவளை IPS ஆக்கி பாக்கணுங்கிறதா என் வாழ்க்கையோட ஆசை லட்சியமா இருந்தது. அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டா அந்த படுபாவி. அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு அவளால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஆஹா, அம்மா அக்கா மேல செம்ம கோபமா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் அக்காவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால அம்மாவுக்கு ஃபேவரா பேசுறதுதான் இப்போதைக்கு நமக்கு சேஃப். என்ன தம்பி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லம்மா, உங்க கோபம் நியாயம்தாம்மா. மயிலக்கா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது. அவங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. சூழ்நிலை அது இதுன்னு என்னென்னமோ கதெல்லாம் சொல்றான். அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம அவ திருட்டு கல்யாணம் பண்ணது பெரிய பாவம். அத இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சு நாடகம் பண்ணா பாரு, அது அதை விட பெரிய துரோகம். நான் பெத்து வளர்த்த பொண்ணு எனக்கு இப்படி துரோகம் செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. அந்த கோவத்துலதான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். நீங்க செஞ்சது கரெக்ட்மா. அவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணாதான் உங்களோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியும். அவங்கள அனுப்பிட்டதால உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்கம்மா. மலரக்கா, நான், கோபி மாமான்னு உங்களுக்கு துணையா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நாங்க உங்களை பாத்துக்கிறோம்மா. என் பொண்டாட்டியை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நீ வேலைக்காக ஓடிட்டு இருக்க, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க. நீ ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல தூங்கணும்னு சொல்லிட்டு தானே நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் மயில் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்ன நல்லா வச்சுக்கணும்ன்ற எண்ணத்துலதான் ஜீவா இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனா அம்மா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. மயிலு, அவங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்காங்க நமக்கு தான் நல்லாவே தெரியும்ல. அதையே மயிலு நீ சீரியஸா எடுத்துக்கிற? இங்க பாரு, நம்ம மனசாட்சி படி நாம சரியான வழியில தானே போயிட்டு இருக்கோம். ஹாய்க்கா. ஹாய் மாமா. வெற்றி, வாடா. வா வெற்றி. கங்க்ராட்ஸ்க்கா. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்ஸ் டா. தேங்க்ஸ் ரா. உட்காரு. உட்காரெல்லாம் வரல, உங்க கூட சண்டை போடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சண்டையா? ஏன்? ஃபார்முலா வாழ்த்து சொன்னனே தவிர எனக்கு உங்க 2 பேர் மேலயும் செம்ம கோவம். நான் இவ்வளவு நாளா உங்க கூடவே தானே இங்க இருந்தேன். தம்பி தம்பின்னு என்கிட்ட அப்படி உருகுனீங்க. ஆனா உங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. வெற்றி, சந்தோஷமா சொல்லிக்கிற அளவுக்கு எங்க கல்யாணம் நடக்கல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காம நான் மயில் கழுத்துல தாலி கட்டினேன். எல்லாத்தையும் அப்பா சொன்னாரு மாமா. ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சிரு மாமா. ஆனா நீங்க இப்படி உங்க அம்மாவை இழந்திருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மாமா. என்னோட அம்மா ஆபரேஷன் முடிஞ்சு மீண்டு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஜீவா, என்ன பண்றதா? எப்படியோ எங்க அம்மாவோட கடைசி ஆசையை மட்டும் என்னால நிறைவேற்ற முடிஞ்சது. அதை நினைச்சுதான் நான் என் மனசை தேர்த்திக்கிறேன். உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவும் ஏத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்க்கா. அவங்க உங்க மேல கோவப்பட்டிருக்கலாம், திட்டி இருக்கலாம். ஆனா இப்படி வீட்டை விட்டு அனுப்பியிருக்க வேண்டாம்க்கா. அம்மா இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்க கோவம் நியாயம்னு நமக்கு புரியும்டா. ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அழிக்க பாக்குறது பெரிய பாவம். நானும் ஜீவாவும் அந்த பாவத்தை செஞ்சுட்டதா அம்மா நினைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்ததா நாங்க இப்பவும் போராடுறோன்றத காலம்தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்களும் மாமாவும் எந்த பாவத்தையும் செய்யலக்கா. ஆனா நான் செஞ்சிருக்கேன். நான் திரும்பிட்டேன்ற நம்பிக்கையில தானே நீங்க 2 பேரும் என்னை இங்க தங்க விட்டீங்க.
ஆனா இங்க வந்ததும் நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்க்கா. அம்மா, வாங்கின பால் அப்படியே இருக்கு. நீ எதுவும் குடிக்கலையா? ஏமா ஏமா பேச கூட மாட்டேங்கிற? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் இல்ல? எல்லாரும் அவங்க கல்யாண நாள ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. ஆனா அதை துக்கமா நினைச்சு வேதனைப்படுறது நீ மட்டும்தாமா. நாள் முழுக்க பேசாம இருந்த நீ வேதனையை வெளிப்படுத்துறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சாப்பிடாம இருந்து ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை தொலைச்ச நாள், முட்டாள்தனம் செஞ்ச நாள்னு புலம்புவேன். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. உன் கல்யாண நாள துக்க நாளா மாத்தினது உனக்கு தாலி கட்டின உன் புருஷன் தான். அந்த ஆளு செஞ்ச தப்புக்கு நீ ஏமா உனக்கே தண்டனை கொடுத்துக்கிற? உனக்கு வயசும் உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா அப்ப நீ சாப்பிடாம இருந்தா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப உனக்கு வயசாயிடுச்சுமா, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தாங்காதுமா. ஏதோ ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல. முன்ன மாதிரியே இப்பவும் முழு நாள் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுக்கு இல்லம்மா. உனக்காக இல்லனாலும் எனக்காக கொஞ்சம் இறங்கி வாமா. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நான் அவகிட்ட தான் பேசணும். சார், நான் தான் கைவிழி. விஷயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு ஏறி கட்டி என்கிட்ட சண்டை போட்டவ நீ தானே? அப்போ நீ தான் என்னோட 2வது பொண்ணா? உன்னை இந்த கோடத்துல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அம்மா. அம்மா தாயே, என் பொண்ணை நான் சீக்கிரமா குணமாக்கி சுசீலா கிட்ட ஒப்படைக்கணும். என்னாச்சு சார்? தேவி சாப்பாடு எடுத்து சாரி நெஞ்சில பூசிட்டா. லட்சுமி, நீ இவளை பார்க்காம எங்க போன? மேடம், போன் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதான் போனேன் மேடம். அதுக்குள்ள இவ இப்படி கலாட்டா பண்ணிட்டா மேடம். சாப்பாடு எப்படி மூஞ்சில போட்டே பாத்தியா? நல்லா சாப்பிடு, டேஸ்டா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டுமா? சும்மா இருக்க மாட்டியா தேவி நீ? சாரி சார், ஏதோ குழந்தைத்தனமா பண்ணிட்டா. நாங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க சார். சார், நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க போய். வார்டன், இவரை வந்து கூட்டிட்டு போங்க. அதனாலதான் 3வதா எனக்கு பொண்ணு பிறந்தப்போ அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம, பிறந்த குழந்தைன்னு கூட யோசிக்காம இந்த சனியனை கொன்னுருன்னு சொன்னேன். உலகத்துல எந்த தகப்பனுமே பிறந்த குழந்தைய பார்த்து சனியன்னு சொல்ல மாட்டா, கொன்னுருன்னு சொல்ல மாட்டான். ஆனா அப்படி சொன்ன அயோக்கியம் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு தான் குடும்பமே இல்லாம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்தில் இருக்க மேடம். நீ என்னோட வாழணும்னா இந்த குழந்தைய எங்கேயா தூக்கி எறிஞ்சிட்டோ இல்ல கொன்னுட்டோ வான்னு சொன்னேன். அந்த கோவத்துலதான் சுசீலா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அந்த 3 குழந்தைங்களோட எங்கேயோ காணாம போயிட்டா. போனா போயிட்டு போறான்ற ஆம்பளை திமிர்ல நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல நான் ஆசைப்பட்டபடியே ஒரு ஆம்பளை பையனும் பா ஆண் வாரிசு கிடைச்சிருச்சு, இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் யோசிச்சேன். ஆனா பையன் வளர 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 எந்த ஆண் வாரிசுக்காக நான் வேண்டி வேண்டி பெத்தெடுத்தனும் அது அவ்வளவுமே தப்புன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்திலே பையன் தான் வசதி, பொண்ணுங்க நான் மட்டம்னு தப்பான எண்ணத்துல இருந்தேன் நான். சுசீலாவையும் என் 3 பொண்ணுங்களையும் தேடி கண்டுபிடிச்சு நான் செஞ்ச பாவத்துக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எப்படி எல்லாம துடியா துடிச்சேன். ஒரு வழியா அவங்க எங்க இருக்காங்கன்ற விவரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சதை செய்ய முடியாத சூழ்நிலைய ஆண்டவன் எனக்கு உருவாக்கி வச்சுட்டான். நான் தான் அப்பான்னு காட்டிக்க முடியாமையே
என் குடும்பத்துக்காக சில காரியங்களை செஞ்சு முடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒண்ணுதான் இப்போ இங்க என் 2வது பொண்ணையை தேடி கண்டுபிடிச்சது. வீட்டுல நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துல கோவப்பட்டு அவ வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான்னு தான் மேடம் நான் கேள்விப்பட்டேன். அவளை கண்டுபிடிச்சி என் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணுங்கிற பொறுப்பையும் நானே ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன், குடும்பத்தோட சேர்த்து வச்சிருவேன்னு ஆசைப்பட்டனே தவிர நான் பெத்த பொண்ணை இந்த நிலைமையில பாப்பேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல மேடம். என் பொண்ணு இந்த ஆசிரமத்துக்கு எப்படி வந்தா, யாரு கொண்டு வந்து விட்டாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான் தேவியை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அந்த பொண்ண ரோட்ல 2 பேர் துரத்திருக்காங்க. அவங்களே பாத்துட்டு வந்ததுனால அவர் வண்டி முன்னாடி வந்து விழுந்திருக்கா. அவ அடிபட்டு மயங்கினதை பார்த்ததும் அவனுங்க பயந்து ஓடி போயிட்டானுங்க. அவர்தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. தலையில அடிபட்டதால பழைய நினைவுகள்லாம் இருக்காது. திரும்ப அதெல்லாம் ஞாபகம் வரதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் தேவியை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. மேடம் வாங்க. உள்ள வாமா. இந்த வீடு உங்களுக்கு போதும்ல? எங்க 2 பேருக்கும் இது போதும் சார். நான் சிங்கிள் பெட்ரூம் தான் கேட்டேன், அவசரத்துக்கு கிடைக்கல. சரி என் பொண்ணு கொஞ்சம் தாராளமா நடமாட்டுமேன்னு தான் டபுள் பெட்ரூமா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். ஈவினிங் என் கான்ஸ்டபிள் அனுப்புறேன். அவர் வரும்போது ப்ரொஃபஷனும் அப்புறம் நைட்டு டிஃபனும் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். நாளையில இருந்து நீங்க இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்க சார். அம்மா பாருங்க. எங்க போற தேவி? நான் அங்க போறேன். அதான் எங்கன்னு கேக்குறேன். எல்லாரும் அங்க இருக்காங்க, நான் போறேன். விடு. அங்க வேணாம் தேவி. இப்ப இதுதான் நம்ம வீடு. இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம். ஐயோ இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். விடு. இங்க வா. நீதான் அங்க யாரு கூடயும் சேர மாட்டேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்ப. அங்க போய் நீ என்ன பண்ண போற? நமக்காக தான் இவ்வளவு பெரிய வீட்டை உங்க அப்பா பார்த்து வச்சிருக்காரு. நாம இங்கேயே இருக்கலாம். வேணாம், எனக்கு பிடிக்கல இந்த இடமே. போலாம். சொல்றது கேளு. உனக்கு ஏமா இந்த வீடு பிடிக்கல? அப்பா கேக்குறாருல, சொல்லுமா. ஏன் உனக்கு இந்த வீடு பிடிக்கல? நான் வேணா வேற வீடு பார்த்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். தேவி, உனக்கு இந்த வீடு பிடிக்கலனா நீ அங்கேயே போ. நான் இங்கதான் இருக்க போறேன். உனக்கு லட்சுமி கூட இருக்கணுமா இல்ல நீ அங்க போகணுமா? அப்ப நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும், சரியா? என் பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வீட்டை தேடணுமேனு ஒரு நிமிஷம் பதட்டம் ஆயிட்டேன். நல்ல வேலை, அவ வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி கரெக்டா சமாளிச்சிட்டீங்க. ஆமா, அது எப்படி மத்தவங்கள பார்த்தா கோவப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்றா, உங்ககிட்ட மட்டும் அடங்கி நிக்கிறாள? எனக்கும் தெரியல சார். எங்களுக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் என்கிட்ட மட்டும் கலாட்டா பண்ணாம அமைதியா இருக்கா. இது பூர்வ ஜென்ம பந்தமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் சேர்த்து வச்ச பந்தமா தான் உங்களை நான் பாக்குறேன். யாருக்கிட்ட சேர்த்து வைக்கணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த இல்லத்துல இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, என் பாப்பாவும் கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நான் வந்து ஹலோ தேவி, நீ இந்த ரூம்ல போய் உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இரு. நான் இப்ப வந்துடுறேன், சரியா? வா. மயிலும் ஜீவா சாரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் ஜீவா சார் வெளியில படுத்திருக்காருன்னு தானே யோசிக்கிறேன்.
ஹே, அவங்க 2 பேரையும் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சாச்சு. அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். அவங்க புருஷன் பொண்டாட்டிய ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டிய இன்னும் வாழ ஆரம்பிக்கலமா. ஏன்னா ஜீவா சாரும் மயிலும் அவசரப்பட்டோ இல்ல ஆசைக்காகவோ கல்யாணம் பண்ணிக்கல. தான் அம்மாவோட கடைசி ஆசைக்காக தான் ஜீவா சார் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. அதே சமயம் அவரால மயில மறந்துட்டு இன்னொருத்தைய கட்டிக்கவும் முடியல. அதுக்காக தான் வேற வழி இல்லாம மயிலுக்கு அவரு தாலி கட்டியிருக்காரு. மயிலுக்கு ஜீவா சார் மேல விருப்பம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. எந்த சூழ்நிலையில ஜீவா சார் தாலி கட்டினார்னு மயிலுக்கும் தெரியும். ஆனாலும் அவ ஜீவா சாருக்கு புருஷங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கலாமா. கொஞ்ச நாளா அவர் மேல கோவமா நடந்துகிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு ஓனர் கிட்ட பேசி அவரை ரூமை விட்டு காலி பண்றதுக்கே அவன் முயற்சி பண்ணான். மனசுல விருப்பம் இருந்தும் திருட்டுத்தனமா நடந்த கல்யாணத்தை அவளால ஏத்துக்கவே முடியலமா. அதனாலதான் ஜீவா சார் மேல கோவத்தையும் வெறுப்பையும் காட்டினான். IPS ஆகுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அவ இதெல்லாம் மறைச்சிருக்காமா. உன் கனவை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிக்கலான்னு தான் அவ முடிவெடுத்திருக்கா. ஜீவா சாரும் தாலி கட்டினாரே தவிர புருஷங்கிற உரிமைய அவர் எடுத்துக்கலாமா. அவ கூட குடும்பம் நடத்தணும், தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு துடிக்கல. அவ தான் வைராக்கியத்துல ஜெயிக்கணுங்கிறதுலதான் அவரும் தெளிவா இருந்தாரு. இப்ப நடந்த கலாட்டாவுல நீ இதெல்லாம் மறந்துட்டியான்னு தெரியல. எக்ஸாம் அன்னைக்கு முக்கியமான டியூட்டிய கொடுத்து இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுத விடாம மயில தடுக்க பார்த்தார்ல, அதையும் மீறி அவ ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தா. அதுக்காக திட்டம் போட்டதுல ஆரம்பிச்சு எக்ஸாம்க்கு மயில கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தது வரைக்கும் எல்லாமே ஜீவா சர்தமா பண்ணாரு. இதுல இருந்து என்னமா தெரியுது உனக்கு? குடும்பம், வாழ்க்கை, சந்தோஷம்னு அவங்க சுயநலமா எதையும் யோசிக்கலமா. மயில் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கணுங்கிறதுல அவங்க தீர்மானமா இருக்காங்கம்மா. எனக்கு நடந்த கல்யாணமும் இந்த தாலியும் என்னோட கனவா அழிச்சிடல, நான் அழிக்கவும் விட மாட்டேன். ஜீவா சார் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தாலும் நான் இன்னும் அவரோட குடும்பம் நடத்தல. ஹனிமூன் போகணுங்கிற ஆசையெல்லாம் கூட எனக்கு இல்ல. IPS நான் அதே தான் மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு என்னோட பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் என் லட்சியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது சார். என் அம்மா எப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினாங்களோ அப்பவே என் பேரையும் வைராக்கியமும் இன்னும் அதிகமாயிடுச்சு சார். IPSல பாஸ் ஆகி அவங்க முன்னால போய் நான் ஒரு பெரிய ஆபீசரா நிக்கிற வரைக்கும் அது அடங்காது சார். நான் ஹனிமூனுக்கு போறேன், அந்தமானுக்கு போறேன்னு நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேங்கிறது என்னோட மனசாட்சிக்கு தெரியும் சார். நான் சொன்னதை நம்பி நீங்க எனக்கு லீவ் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த 3 நாள் நான் லீவ் எடுக்க தான் போறேன், ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தான் போறேன். செங்கமகள் அழகை போல் ஒரு செல்கின்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல என்ற இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு முன்னூறு மொழிகளில் வார்த்தையில்லை. தந்தைக்கும் தாயமுதல் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே, உன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வி பூரணமே என் பூவே.
தேவி தேவி குத்தருங்க. உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சா? பெருசா அடி ஒண்ணும் படலையே. இல்லம்மா, கம்பத்துல இடிச்சதால லேசா நெத்தில காயமாயிடுச்சு. வேற எங்கேயும் அடிபடல. என்னம்மா இது? ஏன் இப்படி செஞ்ச? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ தனியா வந்ததாலதான் இப்படி ஆயிடுச்சு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாங்க? ஆமாக்கா, இவங்க 2 பேரும் கோவிலுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். உள்ள நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேம்மா. இவளும் என் கூடயே தான் நின்னுட்டு இருந்தா. என்கிட்ட சொல்லாம திடீர்னு வெளியே வந்துட்டா. பாவம், வண்டி இடிச்ச அதிர்ச்சியில இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. மயக்கம் கூட முழுசா தெரியல. போப்பா, போய் சோடா வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, சொல்லிடுங்க, நாங்க கிளம்புறோம். தேவி எழுந்துருமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீங்க? என்னையே கூப்பிடுறீங்க? என்ன தேவி இப்படி கேக்குற? நான் தான் லக்ஷ்மி. என்ன உனக்கு தெரியலையா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. யார் நீங்க?